நீங்க ஊறுகாய் பிரியரா? அப்ப இத கண்டிப்பா படிங்க. இந்தியர்களுக்கு காரமான உணவு என்றால் மிகவும் பிடிக்கும். தயிர் சாதத்திற்கு ஊறுகாய் சாப்பிடுவது நம் அனைவரதும் வழக்கமாக உள்ளது. மேலும் சீசனில் கிடைக்கும் காய்கள் அல்லது பழங்களை ஊறுகாய் போட்டு வைத்துக்கொண்டு பயன்படுத்துவது பல வீடுகளில் நடக்கும் ஒரு விஷயம். நாம் சிறிதளவு மட்டுமே பயன்படுத்தும் இந்த ஊறுகாயினால் எத்தனை பலன்கள் இருக்கின்றது என்பதை இப்பகுதியில் காண்போம். தீய பாக்டீரியாக்களை அழிக்கிறது. ஊறுகாயில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இது உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் செல்களை எதிர்த்து போராடுகிறது. மேலும் நமது உணவில் உள்ள கெமிக்கல்களால் உண்டாகும் தீமைகளை குறைக்க இது உதவுகிறது. செரிமான பிரச்சனை. புரோபியோடிக் பாக்டீரியாக்கள் செரிமானத்திற்கு உதவுகிறது. நமது உடலில் செரிமானத்திற்கு எதிராக உள்ள பாக்டீரியாக்களை கொல்ல இவை உதவியாக இருக்கிறது. வினிகர் பயன்படுத்தாமல் இயற்கையாகவே உப்பு சேர்த்து புளிக்க வைக்கப்பட்ட ஊறுகாய் செரிமானத்திற்கு உதவுகிறது. விட்டமின்கள், இரும்பு, கால்சியம், பொட்டாசியம். புதிய ஊறுகாய் அல்லது சட்னிகளில் இதை காய்கறிகளின் ஏராளமாக சத்துக்கள் அடங்கியுள்ளன. எடுத்துக்காட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, கீரை போன்றவை அடங்கியுள்ளன. இதனால் குழந்தைகள் இதனை விரும்பி சாப்பிட முடிகிறது. வேறு சில விதமாக கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை ஆகியவற்றை கொடுத்தால் அதை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். இதனை சாப்பிடுவதால் வைட்டமின் சி, ஏ, கே மற்றும் இரும்பு, கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய வைட்டமின்கள் கிடைக்கின்றன. நீரிழிவு. வினிகர் கொண்ட ஊறுகாய்களை சாப்பிடுவதன் மூலம் நீரிழிவு பிரச்சனை கொண்டவர்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறது. இது சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவியாக இருக்கிறது என ஆய்வுகள் கூறுகின்றன. இருப்பினும் நீங்கள் அதிக அளவு உப்புள்ள ஊறுகாய்களை தவிர்க்கவும். ஏனெனில் ஊறுகாய்களில் உள்ள அதிக உப்பு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும்.